எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவராய் இருக்கிறார். அவருடைய கரம், கிருபை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். இந்த தேவனை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தமும் நம்மை நடத்தி செல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை காண்பித்து விட்டு போனார். தேவன் எங்களுக்கு காண்பிக்காத ஒன்றை நாம் செய்யவோ சொல்லவோ ஆண்டவர் நமக்கு அங்கே சொல்லவில்லை. தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போனதை நாம் அறிகிறோம். இந்த உலகத்துல சொல்வது இலகு, செய்வது கடினம். இந்த உலகத்திலே சொன்னதைத்தான் இயேசு செய்தார். அவர் செய்ததைத்தான் நமக்கு சொன்னார். அவன் இன்றைக்கு தேவனை பின்பற்றுகிற நாங்கள் இயேசு நமக்கு முன்னாக வைத்து போன மாதிரிகளை பின்பற்றவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீசர்களின் கால்களை கழுவுகிற நேரத்தில் ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற அவர் அங்கே சீசர்களின் கால்களை கழுவுவதை பேதுரு அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் அந்நாட்களில் யூத கலாச்சாரத்தின்படி ஒரு வேலைக்காரன், அடிமையானவன் தான் எஜமானின் காலை கழுவுவது வழமை. அவை எஜமானாய் இருந்த இயேசு கிறிஸ்துவானவர், இல்லாவிட்டால் போதகராய் இருந்த இயேசுவானவர் தம்முடைய அவர்களுடைய கால்களை கழுவுவதை அவர்கள் விரும்பவில்லை. இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், ஆம், உண்மைதான், நீங்கள் சொல்லுகிறபடி ஆண்டவரும் போதகருமாய் இருக்கிற நான் தான். ஆனால் உங்கள் கால்களையே நான் கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவரில் ஒருவரே கால்களை கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொன்னதின் ஒரு மாதிரியை காண்பித்தார். அதாவது தாழ்மையின் மாதிரியை எங்களுக்கு காண்பித்தார். அங்கே விட்டு கொடுத்தலின் மாதிரி எங்களுக்கு காண்பித்தார். ஒருவரில் ஒருவர் கனம் பண்ணுகிறதின் மாதிரியை காண்பித்தார். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறதின் மாதிரியை ஆண்டவர் எங்களுக்கு காண்பித்தார். இன்னைக்கு இந்த உலகத்திலே இருக்கிற ஒரு பெரிய விடயம் என்ன? நம்மில யார் பெரியவன், யார் உயர்ந்தவன், யார் சிறந்தவன் என்றுதான் நினைக்க தோடுகிறது. இயேசு நமக்கு சொன்னார், நீ எஜமான இருக்க விரும்பினால் நீ அங்கே வேலைக்காரனாய் அங்கே இருந்து பணி செய்ய என்று சொன்னார். ஆகவே நீ யாராய் இருக்க போகிறாயோ முதலாவது அந்த இடத்திலே விட்டு நீ இறங்கி வா என்பதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்து விட்டு போகிறதை பார்க்கிறோம். இதனாலதான் 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நீங்கள் 21வது வசனத்துல நாங்கள் வாசிக்கிறோம், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை அங்கே பின்வைத்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி நமக்கு ஒரு மாதிரியை அவர் வைத்து போனார். இந்த அடிச்சுவடு என்ன? கிறிஸ்துவின் பாதைகள், பாடுகள் நிறைந்த பாதைகள். கிறிஸ்துவின் பாதைகள் உபத்திரவம் நிறைந்த பாதைகள். அதனாலதான் துன்பப்பட வேண்டியதும் அவசியம். இந்த நாட்களில நாம் நம்முடைய வாழ்க்கையில அவமானங்கள், நிந்தைகள், துன்பங்கள், உபத்திரவங்கள் வரும்போது நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆண்டவரின் இரட்சகருமாய் இருக்கிற உங்கள் தேவனுக்கு இவ்வளமான பாதைகள் வந்திருக்க நீங்களும் அவர் நாமத்தின் நிமித்தம் பாடுபட்டு துன்பப்பட்டால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். என்றால் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறீர்கள். இன்றைக்கு கிறிஸ்துவின் பாதை பஞ்சுமெத்தையானது அல்ல. கிறிஸ்துவின் பாதையானது கற்களும் முட்களும் நிறைந்தது. ஊழியம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஏதோ அது அங்கே நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியமாக நம்ம நினைத்தாலும் அது பாடுகள் நிறைந்தது, உபத்திரவு நிறைந்தது, அவமானம் நிறைந்தது. இயேசு நமக்கு சொன்னார், உலகம் என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் பகைக்கும் என்று சொன்னார். உலகம் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்தும் என்று சொன்னார். ஜனங்கள் உங்களையும் துன்பப்படுத்தும் போது, உங்களை உபத்திரவப்படுத்தும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை
நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். ஆம், எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களா? நெருக்கத்திலும் உபத்திரவத்திலும் பாடுகளிலும் நீங்கள் கடந்து போகிறீர்கள் என்றால் கிறிஸ்துவின் பாதை வழியாய் கடந்து போகிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆனாலும் தேவ கிருபையின் கரமும் உங்களோடு இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை சிறப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஜோமனுவமா, எங்களை நேசிக்கிற தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஆண்டவரே உம்முடைய மாதிரியை பின்பற்றி போகிறார்கள் என்று நான் நம்புகிறோம். ஆண்டவர், யார் யார் கிறிஸ்தவ பாதையில உபத்திரவங்கள் பாடுகள் நெருக்கத்தின் வழியாய் கடந்து போகிறார்களோ, தேவனே உம்முடைய வழி அவர்கள் பின்பற்றுகிறார்கள். நீர் எங்களுக்கு காண்பித்த மாதிரியை நாங்களும் பின்பற்றி வர உதவி செய்வீரா. இந்த இடத்திலும் வந்த பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்கிறவர்களை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.